திரும்ப திரும்ப அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை தான் இவங்க பேர் மாத்திருக்காங்க. ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை திமுக அரசாங்கம் பேர் மாத்தி பொய்யா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா உண்மை என்ன? இந்த நகர்ப்புறங்களில் வந்து வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திட்டத்துக்குமே மோடி அரசாங்கம் தான்ப்பா செலவு பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட் செலவே பண்றது இல்ல. அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நாங்க மோடி போட்டோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு விஷயத்தை. அந்த விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன? மோடி வந்ததுக்கு பிறகுதான் எல்லா வீட்டுக்கும் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஜல்ஜீவன் மிஷன் ஒரு திட்டம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒரு கூட்டு குடிநீர் திட்டமே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை மேடையில் ஏறி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது உண்மையா பொய்யா? 2022-23 தமிழ்நாட்டுக்கு வெறும் 872 கோடி ரூபாய் நீங்க ஒதுக்குறீங்க. இது இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கு. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 12,000 கோடி நீங்க ஒதுக்கி இருக்கீங்க. அதே மாதிரி போன வருஷம் 2022-23 பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 1,700 கோடி தான் ஒதுக்கி இருக்கீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 15,800 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. இந்த பாரபட்சம் ஏன் நடக்குது? யார் இந்த பாரபட்சத்துக்கு காரணம்? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். அண்ணாமலை வந்து தன்னுடைய நடைபயணத்தை துவங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு விஷயத்தை பேசுறாரு. தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரதமர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் தான் 70% பணம் கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா ஏழைகளுக்கு வீடு கட்டி தரக்கூடிய திட்டத்துக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது கிராமப்புற ஏழைகளா இருந்தாலும் சரி, நகரப்புற ஏழைகளா இருந்தாலும் சரி, இந்த ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் வந்து ஒன்று வந்து மத்திய அரசாங்கத்தாலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு, மாநில அரசாங்கத்தாலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வீடுகள் கட்டி முடிச்ச உடனே பிரதமர் மோடியினுடைய போட்டோ வந்து போட்டுறாங்க. அதாவது செவுத்துல போய் பார்த்தீங்கன்னா மோடி போட்டோ ஒட்டி இருக்கு. கேட்டா அது மோடி வீடு அப்படிங்கிறாங்க. இதைத்தான் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி தான் வீடு கட்டி தர்றாரு, மோடி தான் வீடு கட்டி தர்றாரு. இப்படி கட்டக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் 70% நாங்க தான் பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. நாங்கன்னு யாரை சொல்றாருன்னா மோடி அரசாங்கத்தை சொல்றாரு, அதாவது பிஜேபியை சொல்றாரு. ஆனா உண்மை நிலவரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வீடு கட்டி தரக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும், இன்னும் பல திட்டங்களா இருக்கட்டும், இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படிமாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தால ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மொத்த ஸ்கீம்ல ஒரு 100 ரூபாய் ஒதுக்கப்படுது அப்படின்னா 60 ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்கும், 40 ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்கணும். இந்த ஸ்கீமை நீங்க ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் இது மாதிரியான ஒரு ஸ்கீமுக்கு ஒதுக்கப்படுதுன்னு வச்சுங்களேன், அதுல 60% கண்டிப்பா மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கணும், 40% மாநில அரசாங்கம் ஒதுக்கணும். இதுதான் அந்த ஸ்கீமோட பேட்டர்னே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடு கட்டக்கூடிய திட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 1 லட்சம் ரூபா வந்து இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ல வீடு கட்டுறதுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா 60,000 மோடி அரசாங்கம் கொடுக்கணும், 40,000 முதலமைச்சர் ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கணும். இதுதான் பேட்டர்ன். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதிகமா பணம் ஒதுக்கிட்டு இருக்குது. யாரை கம்பேர் பண்ணும்போது? மோடி அரசாங்கத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆனா அண்ணாமலை என்ன பேசுறாரு அப்படின்னா, திரும்ப எல்லா மேடையிலும் போய் நின்னுட்டு இந்த மோடி வீடு கட்டி தரக்கூடிய திட்டத்துல 70% பணத்தை மோடி தான்ப்பா கட்டி தராரு, ரொம்ப சொச்சமான பணத்தை மாநில அரசாங்கம் கொடுக்குது, ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்குது சொல்றாரு. ஆனா உண்மை நிலைமை என்னன்னா, இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துல மத்திய அரசாங்கம் ஒரு ஆளுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குறாங்க அப்படின்னா 72,000 ரூபாய் ஒதுக்குறாங்க. ஏன்னா அந்த 60% பணம் சொல்றாங்க பாத்தியா, அந்த 60% பணத்துல மாநில அரசாங்கம் ஒதுக்க வேண்டியது 40% இருக்கு பாத்தீங்களா, அதுல 48,000 ரூபாய் வந்து மாநில அரசாங்கம் ஒதுக்குறாங்க. மாநில அரசாங்கம் இந்த 48,000 ஒதுக்கிட்டு இத்தோட நிக்கல, கூடுதலா 1,20,000 ரூபாய் ஸ்டாலின் அரசாங்கம் ஒதுக்குது. ஆனா திரும்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் அதிகமா பணம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மை நிலவரத்தை பாருங்க, மாநில அரசாங்கம் 1,68,000 ரூபாய் ஒதுக்குறாங்க, மத்திய அரசாங்கம் வெறும் 72,000 தான் இந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க. அப்ப எதன் அடிப்படையில் நீங்க மேடைக்கு மேடை இப்படி ஒரு பொய்யை சொன்னீங்க? மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீட்டை கட்டி தர்றது ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம். இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ல 70% பணத்தை நீங்க தரணும். ஆனா மாநில அரசாங்கம் 1,68,000 ரூபாய் தருது, நீங்க வெறும் 72,000 ரூபாய் தான் தர்றீங்க. ஏன் எங்களுக்கு மாநில அரசாங்கத்தை விட நீங்க குறைவா தர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வெறும் 72,000 ஒதுக்கிட்டு ஆனா 70% பணத்தை நாங்க தான் ஒதுக்குறோம், வீட்டுக்கு முன்னாடி மோடி போட்டோ மாட்டணும் அப்படின்னு சொல்லி ஏன் திரும்ப எல்லா மேடையிலும் அண்ணாமலை பொய் பேசுறீங்க அப்படின்னு மக்கள் நேரடியாவே கேள்வி கேட்கறாங்க, நேர்படவே கேள்வி முன் வைக்கிறாங்க. இதுல ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டாஸ் எல்லாமே பத்திரிகையிலே வந்துருச்சு. பத்திரிகையிலே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பேசுறது தப்பு, மாத்தி பேசுறாரு, உண்மையான டேட்டா இதுதான் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகள் எழுதிட்டாங்க. தமிழ்நாட்டோட ஃபேக்ட் செக் டீமே வந்து டீடைலான டேட்டாஸ் போட்டாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு, இதுதாங்க உண்மையான நிலவரம் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை
அண்ணாமலை திரும்ப திரும்ப தமிழ் மக்கள்கிட்ட இந்த திட்டத்தை நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் இந்த பொய்ய பேசுறீங்க, இதுல உங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கறத நேரடியாவே மக்கள் கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் காசு கொடுக்குது, மோடி அரசாங்கம் காசு கொடுக்குது, நாங்க சென்ட்ரல் இருந்து கொடுக்குறோம், திரும்ப திரும்ப இது சொல்றீங்கல்ல. முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த காசை கொடுக்கறது யாரு? தமிழ்நாட்டில இருந்து தான வரி வாங்கிட்டு போறீங்க. தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய வரியை திருப்பி கொடுக்கிறதுக்கு நாங்க கொடுக்கிறோம், ஏதோ நாங்க பார்த்து உங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி திருப்பி திருப்பி நீங்க ஏன் இந்த உரையாடல் நிறுத்துறீங்க? அண்ணாமலை ஏன் அதே தோணியில நாங்க செய்யறோம் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கிறோம்? மத்திய அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கிறதே தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி தான். அதை முதல்ல ஒத்துக்குங்க வெளிப்படையா. தமிழ்நாட்டை நம்பி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவில் அதிகமா வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டோட வரி தான் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் ஒரு பெரிய கணிசமான பங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனா மேடையில் சொல்லுங்க. தமிழ் மக்கள்கிட்ட இருந்தா வரி வாங்குறீங்க. ஆனா தமிழ் மக்கள்கிட்ட இருந்தே வரியை வாங்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போயிட்டு திரும்பி கொடுக்கும்போது நாங்க கொடுத்தோம் அப்படின்னு எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? எங்க இருந்து உங்களுக்கு வந்து அந்த கிளைம் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடைச்சது? இந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்வாரா அப்படின்னா இது வரைக்கும் பதில் சொல்லல. அவர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை திரும்ப திரும்ப இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்காரு. 2014 மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி வீடு கட்டுறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து மோடி வந்து கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரியும் மேடையில பேசுறாரு. உண்மையிலேயே என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அந்த திட்டம் இருந்துச்சு இந்தியால. இந்திரா காந்தி வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் அது அப்படின்னு அதுக்கு பேரு. இந்திரா காந்தியினுடைய பேர்ல இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இவங்க வந்ததுக்கு பிறகு இந்திரா காந்தி பேர் எடுத்துட்டு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு பேரை மாத்திட்டு ஏதோ இவங்க கொண்டு வந்த திட்டமா சொல்லிட்டாங்க. இந்த திட்டம் மட்டும் கிடையாதுங்க. இந்தியாவில் இன்னைக்கு மோடி அரசாங்கம் செயல்படுத்திட்டு கூடிய 99% திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள். பேரை மட்டும் மாத்திட்டாங்க. பேரை மாத்திட்டு இந்த திட்டம் எல்லாம் நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. இயல்பா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆட்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே நீங்க எந்தெந்த திட்டத்தை புதுசா கொண்டு வந்தீங்க, எந்தெந்த திட்டம் எல்லாம் காங்கிரஸால கொண்டு வரப்பட்டுச்சு, அதனுடைய என்னென்ன பேரை மாத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதை சொல்றதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கோ இல்ல அண்ணாமலைக்கோ தைரியம் இருக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி. இது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது பிரதம மந்திரியோட திட்டம் தான், அதை இவங்க மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த திட்டம் வேற, இந்த திட்டம் வேற. அதுக்கு தனியா பணம் ஒதுக்கப்படுது. இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 1 லட்சம் வீடு கட்டுறதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஊரக பகுதிகளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒதுக்குது. இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் திட்டத்தை பேர் மாத்தி எல்லாம் செயல்படுத்தல. இது ஒரு தனி திட்டம். இது ஒரு தனி திட்டம். அதை நீங்க வரவேற்குங்க, வரவேற்காம போங்க, அது உங்களுடைய கட்சி பிரச்சனை. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருது, அந்த திட்டத்துக்கு ஏன் உங்க பேரை எழுதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏற்கனவே நீங்க கொடுக்கக்கூடிய திட்டம்னு ஒரு திட்டத்தை சொல்றீங்க, அதுலயும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் பணம் நிறைய கொடுக்குது. இப்ப கலைஞர் கனவு இல்லத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் செலவு பண்ண போகுது. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மாநில வருவாயை மையமா வச்சது. இங்க இருந்து மொத்த வருவாயும் மத்திய அரசாங்கம் வாங்கிக்கிறாங்க, பிரிச்சு மாநிலத்துக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த கொஞ்சம் வரக்கூடிய நிதியில இந்த திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு. அப்ப இந்த திட்டங்களை மாநில அரசாங்கங்கள் செயல்படுத்தும் போது நீங்க எதுக்கு உங்க பேரை எழுதிக்கிறீங்க? யாரோ கட்டுற வீட்டுக்கு யாரோ உரிமை கொண்டாடுற மாதிரி இருக்கு இந்த விஷயம். ஏன் திரும்ப திரும்ப நீங்க மக்கள் மத்தியில் இது மாதிரியான ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதா நம்மளுடைய முக்கியமான இன்னொரு கேள்வி. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல வீடு கட்டுறதுல இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் சொல்றாங்க இல்லையா, அந்த 60% 40% ஸ்கீம்ல அஃபோர்டபிள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. நகர்ப்புறங்கள்ல வீடு கட்டி தரதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடோட மதிப்பு வந்து 10 லட்சம் ரூபாய். ஏன்னா நகர்ப்புறங்கள்ல வந்து மதிப்பு கூட. அந்த 10 லட்சம் ரூபாயில 1.5 லட்சம் ரூபாயை தான் மோடி அரசாங்கம் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் 7 லட்சம் ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பெனிஃபிஷியரி இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 1.5 லட்சம் ரூபாய். இப்ப நமக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, இந்த மொத்த வீட்டு செலவுக்கான 10 லட்சத்துல 7 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல இந்த அஃபோர்டபிள் ஹவுசிங் ஸ்கீமே வந்து மோடி ஸ்கீம், நாங்க தான் கட்டி தர்றோம், மோடி போட்டோ போடுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை என்ன பண்றாரு, இது மாதிரியான ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு பாத்தீங்களா, வெளியே மோடி போட்டோ ஒட்ட வச்சுட்டு பிரதம மந்திரிக்கு போன் போட்டு அந்த ஏழை மக்கள்கிட்ட கொடுத்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு வர சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க செலவே பண்ணல, வெறும் 1.5 லட்சம் ரூபாய் தான் நீங்க செலவு பண்றீங்க. 7 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம அந்த வீட்டு உரிமையாளர் அதனால பயன்பெறக்கூடியவர் அவர் 1.5 லட்சம் ரூபாய் கை காசு போடுறாரு. ஆனா நீங்க சென்னைக்குள்ள தெரு தெருவா போய் என்ன சொல்றீங்க, இந்த ஸ்கீமை கட்டி தரதே நாங்க தான் அப்படிங்கிறீங்க. எதுக்கு இந்த போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அந்த காசு சொல்லுங்க. நீங்களும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த வீடு கட்ட திட்டத்துக்கு வரக்கூடிய பெனிஃபிஷியரி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் வீடு இல்லாத ஏழை, தனக்கு வீடு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நகரப்புற ஏழை, அவரும் 1.5 லட்சம் கொடுக்குறாரு. பிரதமர் மோடி இந்த திட்டத்துக்கு 1.5 லட்சம் தான் கொடுக்குறாரு. அப்புறம் ஏன் மோடி போட்டோ ஒட்டுறீங்க? தமிழ்நாடு
அரசாங்கம் 7 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் நாங்க இவ்வளவு பணம் தர்றோம்னு சொன்னா ஐயோ போய் சொல்றாங்க அப்படிங்கிறாரு. யார் உண்மையிலேயே போய் சொல்றது அப்படிங்கிறது அரசு டேட்டா வச்சா நமக்கு தெரிஞ்சிட போகுது. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா என்னைக்கு அண்ணாமலை இந்த பயணத்தை துவங்கினாரோ, தமிழ்நாடு முழுக்க தான் நடந்து போறேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, இந்த திட்டத்தை துவங்கினாரோ அன்னையில இருந்து இன்னொரு கதை சொல்றாரு. எங்க போனாலும் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நாங்கள் தான் உருவாக்கணும். அதாவது கூட்டு குடிநீர் திட்டங்கிறது ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறாங்க. எல்லா வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போய் சேர்க்கிற கனவே மோடியோட கனவு தான் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், அவர் 2014 தான் பிரதமரா வந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்தியால எந்த மக்களுமே தண்ணியே குடிக்கலையா? வீட்டுல பைப் வசதியே கிடையாதா? எல்லா வீட்லயும் பைப் இருந்துச்சு, தண்ணி வசதி இருந்துச்சு. பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கு. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் கூட்டத்தில் இருந்து மதுரை திட்டமா இருக்கட்டும், காவிரி திட்டமா இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீரை எப்படி குடிநீரா பயன்படுத்துறதுக்கான எல்லா கூட்டு குடிநீர் திட்டங்களையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் பல அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்களும் காங்கிரஸ் செயல்படுத்தி இருக்காங்க. ஆனா நீங்க வந்ததுக்கு பிறகுதான் ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று கொண்டு வந்து இந்திய மக்களே முதல்ல தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்மளோட இயல்பான கேள்வி என்ன அப்படின்னா, 2014க்கு முன்னாடி இந்தியாவில் எவனும் தண்ணி குடிக்கவே இல்லையா? எதை குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தான்? நீங்க ஜல் ஜீவன் மிஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் இங்க தண்ணி கிடைக்குதா? எதுக்கு இந்த பொய்? திரும்ப திரும்ப ஏன் இதையே நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சரி, இந்த திட்டங்கள்லயாவது நீங்க எங்களுக்கு முறையான பணத்தை ஒதுக்கி இருக்கிறீங்களா அப்படின்னா அதுலயும் ஒதுக்கல. இந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2023-24 மொத்தமா மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின பணம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3615 கோடி. இந்த பணத்தை முழுசா கொடுத்தாங்களா அப்படின்னா அலாட்மெண்ட் நடந்திருக்கு, ஆனா பணம் வந்து சேரல. எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 1744 கோடி தான் வந்திருக்கு. அப்போ கடந்த ஆண்டு இந்த மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்துல மத்திய அரசாங்கம் கொடுத்த மொத்த தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 1700 கோடி தான். ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் தன்னோட ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 2522 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு இயல்பா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை விட மாநில அரசாங்கம் அதிகமா செலவு பண்ணிருக்கு. அவங்க 1700 கோடி தான், இவங்க 2700 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணாமலை என்ன பேசுறாரு? நாங்க தான் அந்த திட்டத்துக்கு அதிகமா பணம் ஒதுக்குறோம் அப்படின்னு பேசுறாரு. நாம என்ன நேரடியா கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க எவ்வளவு ஒதுக்குனீங்க, தமிழ்நாடு அரசுங்க எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, ஆதாரத்தை காமிங்க. முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய டேட்டா வச்சு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நாம இயல்பா கேட்கிறோம், உண்மையிலேயே நீங்க தான் அதிகமா செலவு பண்ணிருக்கீங்கன்னா டேட்டாஸை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுங்க. ஏன் மக்கள்கிட்ட வந்து உண்மையை மறைக்கிறீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா 2022-23 போன வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் 4015 கோடி கொடுக்கணும். ஆனா நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது வெறும் 872 கோடி. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணிச்சு தெரியுங்களா? 1568 கோடி. மத்திய அரசாங்கம் கொடுத்ததை விட டபுள் மடங்கு மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கு காசு. ஆனா நீங்க தெரு தெருவா போய் என்ன சொல்றீங்க? இது பிரதமருடைய திட்டம், மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகுதான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தையே கொண்டு வந்தார்கள், நாங்கள் தான் நிறைய பணம் கொடுக்கிறோம், இதுக்கு 80% பணத்தை நாங்க தான் செலவு பண்றோம். ஏன் இப்படி ஒரு பச்சை பொய் பேசுறீங்க? சாதாரணமா ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், இல்ல ஏழை மக்களுக்கு வந்து சேரக்கூடிய குடி தண்ணீர் வசதியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பணத்தை ஒழுங்கா ஒதுக்காம மாநில அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு இவங்க ஒதுக்கக்கூடிய அதீதமான பணத்துக்கு ஏன் உங்களுடைய பேரை அடையாளமா மாத்திக்கிறீங்க? தேர்தல்ல ஓட்டு வாங்குறதுக்காக உண்மையை இப்படி பொதுமக்கள் முன்னாடி மறைக்கிறீங்களே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேரடியான கேள்வி. இதே நேரத்தில் நாம இன்னொரு விஷயத்தை ரொம்ப 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 கவனிக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க நிதி தான் குறைவு, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. இந்த மக்களுக்கு குடிநீர் குடிக்கக்கூடிய திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2022-23 நமக்கு வந்து சேர்ந்த பணம் வெறும் 1700 கோடி தான். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு போய் சேர்ந்த பணம் எவ்வளவு தெரியுங்களா? 15800 கோடி. 1700 கோடி எங்க இருக்கு? 15800 கோடி எங்க இருக்கு? நாம தான் இந்தியாவில் அதிகமா வரி தர்றோம். உத்தரப்பிரதேசம் வரி ஒன்றும் பெருசா கொடுக்கறது கிடையாது. இவ்வளோ வரி தரக்கூடிய மாநிலத்துக்கு நீங்க திருப்பி வரியை தர மாட்டேங்கிறீங்க, திருப்பி இப்படி ஒரு குடிநீர் திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா குறைவா வரி கொடுக்குற உத்தரப்பிரதேசத்துக்கு 15000 கோடி கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இதே தான் நீங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பண்ணீங்க. 2022-23 நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 872 கோடி ஒதுக்குனீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்க? இந்த குடிநீர் திட்டத்துக்கு 12000 கோடி நீங்க ஒதுக்குனீங்க. எங்க இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸே இல்லையாங்க? 800 கோடி எங்க இருக்கு? 12000 கோடி எங்க இருக்கு? ஆனா நீங்க பச்சையா மேடையில் அண்ணாமலை என்ன பேசுறாரு? இந்த திட்டத்திற்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிறோம், மத்திய அரசாங்கம் தான் இந்த நிதியை ஒதுக்குறது, மாநில அரசாங்கங்கள் எங்கள் நிதியில் வரக்கூடிய திட்டங்களில் அவர்கள் பெயரை சேர்த்துக் கொள்கிறார்கள். எதுக்கு இந்த பொய்? எப்ப நீங்க மக்கள்கிட்ட உண்மையை பேசுவீங்க? அதுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. அப்போ இது மாதிரி பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டுக்கு வருது பாத்தீங்களா? இந்த திட்டம் எல்லாமே மாநில அரசாங்கங்களுடைய நிதிகள் அதிகமா இருக்கு. ஆனா அந்த மாநில அரசாங்கத்தினுடைய நிதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நிதியை கொண்டு போய் சேர்க்காம மத்திய அரசாங்கம் தான் நிறைய கொடுத்துச்சு அப்படின்னு திரும்ப 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 அண்ணாமலை மாதிரியான ஆட்கள், வானதி சீனிவாசன் மாதிரியான ஆட்கள் பத்திரிகை மேடைகளிலேயே பொய் பேசுறாங்க. இது பொய்யுங்கன்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து டேட்டா கொடுத்தாச்சு, ஃபேக்ட் செக் டீமும் டேட்டா கொடுத்தாச்சு, பத்திரிகைகள் கட்டுரையா போட்டாங்க, பல வெப்சைட்டுகள் கட்டுரையா எழுதிட்டாங்க, சோசியல் மீடியால பொது வெளியில டிஸ்கஷனா இருக்குது, அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியால உட்கார்ந்து பேசுறாங்க. இதுதான் உண்மையான டேட்டான்னு தமிழ்நாடு நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொய்ய திரும்ப 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 அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் இதை திரும்ப திரும்ப பேசுறாரு அப்படின்னா, சாதாரண
ஏழை எளிய மக்கள், படிக்காத மக்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி சொல்லி அவங்கள நம்ப வைக்கலாம் அப்படிங்கிற நினைப்புல அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இது மாதிரியான பொய்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது.